ஐ எம் சாரி. ஒரு வாட்ச்மேன் பெரிய மனுஷங்க கூடி இருக்கிற ஒரு கிளப் ஃபங்க்ஷன்ல குடிச்சு பாட்டு பாடி கூத்தடிச்சு எல்லாரையும் தலைகுணி வச்சிட்டார். இது மன்னிக்க முடியாத குற்றம். மன்னிக்கணும். அவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நேத்து ஏதோ எதிர்பாராத விதமா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் உங்க அப்பா. அதனால இந்த ஒரு தடவை மட்டும் அவர் மேல கருணை காட்டுங்க. நோ, சொந்த பந்தம்லாம் வெளியில. இங்க அவர் வாட்ச்மேன், நான் பிரசிடென்ட். அவரை வேலையை விட்டு நீக்கலனா நான் ராஜினாமா செய்ய வேண்டியதா இருக்கும். வேற வழியே இல்ல. என்ன மன்னிப்பு கடிதமா? இல்ல, ராஜினாமா கடிதம். அவர் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாரு. என்னங்க, ஏன் உடம்பு சரியில்லையா? என்னது? என் சம்பளம். மாசம் இன்னும் முடியலையே. என் சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. ரிட்டையர் ஆயிட்டீங்களா என்ன? அதுக்கு இன்னும் 12 வருஷம் இருக்கு. அதுக்கு முந்தையே என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. யாருங்க அது? வளர்த்த கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்க. பெத்த புள்ள வயித்துல அடிச்சுட்டாண்டி. அடப்பாவி, ஏன் அப்படி செஞ்சா? அவன் சேர்மனா இருக்கிற கிளப்ல நான் வாட்ச்மேனா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. என்ன டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னான். நானே ராஜினாமா பண்ணிட்டேன். அவசரப்பட்டுட்டீங்க. அந்த நிலைமைக்கு அவன் என்ன ஆளாக்கிட்டான். இது நடந்தது விதியினால இல்ல, சதியினால. பெத்த தகப்பனை ஒரு பிள்ளை இப்படியா பழி வாங்குவோம்? பைத்தியக்காரி. தகப்பனாவது பிள்ளையாவது. நமக்கு கல்யாணமாயி 3 வருஷம் வரைக்கும் பிள்ளை இல்லையேன்னு ஊர் ஊரா சுத்தி கோயில் கோயிலா உருண்டு புரண்டு புள்ள வரம் கேட்டோம். கிடைச்சது. ஆனா நல்ல புள்ள வேணும்னு கேட்டோமா? இல்லையே. அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க இவ்ளோ பொண்ணுங்களை வச்சிருக்கீங்களே, பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? உன்னையும் வச்சுக்கிறதுக்கு தான். யூ நாட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் கோயிங் டு வொர்க் அண்டர் யுவர் எம்டியா? புரிஞ்சுதா? இல்ல சார், எனக்கும் புரியல. அங்கிள், திஸ் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இன்னையில இருந்து உங்க எம்டிக்கு கீழே நான் வேலை செய்ய போறேன். இது லாரி மேரி. மேரி மேரி மாரி பிஸ்கட். அங்கிள், இவள நான் கிஸ் பண்ணவா? பொம்பளைக்கு பொம்பளை தாராளமா பண்ணலாம். அரை ஊத்தம். நான் பாத்ரூம் போனா நீ கம்பெனி கொடுக்கறியா? சரி வா, நான் கம்பெனி கொடுக்கறேன். ஏய் மேரி. சார், நான் 5:10க்கு போறேன். 5:10க்கு போனா ஆபீஸ் கௌரவம் என்ன ஆகுது? 1000 500க்கு போமா, அப்பதான் சம்பாதிக்கலாம். வாட்? 5 மணி 10 நிமிஷத்துக்கு நான் போகணும். இது பாப்பா வந்த உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது ஒண்ணும் புரியல. உன் பேர் என்ன? அஞ்சு. நீங்களாம் ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு பஞ்சு வைக்கிறீங்க? என்னது? இல்ல, நீங்களாம் ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு மீட்டர் துணி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். 1 மீட்டர். அங்கிள், வேற ஃபிகர் பார்க்கலாம். இது சைத்தான் ஃபிகர். ஏய், உன் பேர் என்ன? நிர்மலா. என்ன இருமலா? நிர்மலா. ஓ, ஜோக்கியா. இது என்ன கால்குலேட்டரா? டைப்ரைட்டர். டைப்ரைட்டரா? டைப் அடிச்சு அடிச்சு கை தேஞ்சு போச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. இது உங்க ரூமா? நிறைய போன் இருக்கு. எல்லாம் மணி அடிக்கும். உட்காரு. இங்க சேரியில எங்க உட்காருதா? மடியில உட்காரு. ஐயோ, பானமுள்ள பொண்ணு, நாங்க மடியில எல்லாம் உட்கார மாட்டோம். ஏய் ஐயா, இத்தனை நாளா இந்த இடம் என் கண்ணுல படவே இல்லையே. யார் இடம்? ஐயா, உங்க சம்பந்தியோட இடம்யா. சம்பந்தியோட இடமா? வெரி குட். பணம் இல்லாமலே இந்த இடத்தை வாங்கிடலாம். மாமா, அப்பா சின்ன வயசுல ரிட்டையர் ஆன ஒரு மேஜர் வீட்டுல வேலை பார்த்தார். அந்த மேஜர் டென்னிஸ் விளையாடுறதுக்காக அந்த இடத்தை வச்சிருந்தார்.
அவருக்கு குழந்தைங்க கிடையாது. அப்பா மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால அந்த இடத்த அப்பாவுக்கு எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டார். மாப்பிள்ள, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டு வந்துடுறீங்க. இங்கயா? ஆமா, வேலை தவறாத சாப்பாடு, வேடிக்கை பார்க்கிறதுக்கு டிவி, சினிமா பார்க்கிறதுக்கு டெக்கு. வயசான காலத்துல வசதியா இருந்துட்டு போட்டுமே. 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா போய் கூட்டு வாங்க. மாமா, இது என்னால முடியாது. உங்க பொண்ணால தான் முடியும். இந்த விஷயமெல்லாம் எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. ஏம்மா, இவ்வளவு நடந்திருக்கு. நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு முன்னால அவங்க கைய கால பிடிச்சாவது சமாதானப்படுத்தி இருப்பேன். அப்பா, பெத்தவங்க கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அந்த வெறுப்புலயும் வேதனையிலும் தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டேன். என்னம்மா நீ? சகல சம்பத்து சந்திரசேகருடைய சம்பந்திங்க அந்த சாதாரண வீட்டுல குடியிருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த பாருமா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என் சம்பந்திங்க இந்த வீட்டுல இருந்தா தான் எனக்கு கௌரவமா இருக்கும். சரிப்பா, அப்படின்னா அவரும் என் கூட வரணும். சரிம்மா, நீ சொன்னபடியே மாப்பிள்ளைய உன் கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே மாமா, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இப்போ உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். தயவு செஞ்சு வாங்க. இல்லம்மா, நாங்க வர முடியாது. என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். உனக்கு புரியாதுடி, இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். அம்மா, நீ நல்ல பொண்ணு, உன் மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய இருக்கு. அதோட விட்டுட்டு நாங்க உங்க வீட்டுல வந்து தங்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க அங்க வரலன்னா நாங்க 2 பேரும் இங்க வந்துடுவோம். வேண்டாமா, உங்களுக்கு வேண்டிய வசதிங்க எதுவும் இங்க கிடையாது. பார்க்க போனா நான் இருக்க வேண்டிய இடமே இதுதானே அத்தை. இப்படி எல்லாம் பேசி எங்களை கொக்கி போட்டு எடுத்து உன் கல்யாணத்துக்கு வர சொன்ன, கடைசியில் என்னாச்சு? இப்ப சொல்றேன் மாமா, எங்க அம்மாவுடைய ஆத்மா மேல ஆணையா சொல்றேன். இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர எங்களுக்குள்ள இன்னும் தாம்பத்திய உறவு ஏற்படல. நீ என்னவா சொல்ற? ஆமா அத்தை, உங்களை மதிக்கிற வரைக்கும் இவர் அறைய மிதிக்கிறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டேன். மாமா, நீங்க வரலன்னா இந்த நிலைமை நீடிக்குமே தவிர இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இல்லம்மா, அம்மா, நீங்க எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். நம்ம வம்ச விருத்தியாகி விருட்சமாகணும். ராதா, முந்தாணி முடிச்சு போடுறது புருஷன் முண்டாட்டி சேர்ந்திருக்கிறதுக்கே தவிர பிரிஞ்சிருக்கிறதுக்கு இல்ல. நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தா என் வைராக்கியத்தை உடைச்செறிஞ்சிட்டு இப்பவே உங்க கூட வர தயாரா இருக்கேன். அத்தை, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். சம்பந்தி, போதுமா? தங்கச்சி, இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்லைங்க. கூச்சப்பட்டா குடல் சுருங்கி போயிடும். என்னம்மா, பூவரமன் சாப்பிடுற பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு லட்சாதிபதி சாப்பிடுற லட்டு எடுத்து வை. வரும் வரும். அதிர்சமா ஒண்ணு என்ன, மொத்தமாவே சாப்பிடுங்க. என்ன இது? தங்கச்சி ஒண்ணு கேக்குது இல்ல, கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இல்லைங்க, அதுல சொன்னா என் பிள்ளை கூட ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பலகாரத்துல ஒரு விசேஷம் பாருங்க, அப்பப்ப சுட சுட சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும், சுட்டதுக்கு அப்புறம் வச்சிருந்து சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும். அப்ப வச்சிருந்து அடுத்த மாசம் சாப்பிடுங்க. என்னங்க பால்? இந்த பால் யாருக்கும்? அப்படின்னா இந்த பால் அப்பால்.
தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, ஒரு நாள் இரவில் பல நாள் கனவு உருவானது. வாரம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே மெல்லத்தான் தொட்டு கிழத்தான். வாலிபத்தின் வேகம் வாங்குகின்ற தேகம் அஞ்சத்தான் உன்னை கெஞ்சத்தான். பாலாடைக்கென்ன ஒரு நூலாடை இங்கு, நூலாடை இல்லை என்றால் வாலாட்டும் நெஞ்சு. காணாமல் காணும் பொழுது காவல் மீறும். ஆனாலும் மெல்ல பழகு காதல் பாடம். விரல் மீட்ட வீணையிடம் சம்மதம் கேட்காது. வாரை தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். காதலிக்கும் கண்ணா கையணைக்கும் மன்னா, நீ எங்கே என்றும் நான் அங்கே. கால் முளைத்த பூவா கண் படைத்த பொன்னா, என்னென்றே உன்னை என்னென்றேன். காதோடு சென்று வந்து உன் பேரை சொல்லும், வேறெங்கு உன்னை விட்டு என் எண்ணம் செல்லும். காவேரி நீலக்கடலை கூடும் வேளை, கூறாமல் கற்றுக்கொள்ளும் காமன் லீலை. மனம் போலே நாள் முழுதும் மன்மத ராஜாங்கம். வாரம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, ஒரு நாள் இரவில் பல நாள் கனவு உருவானதே. வாரம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். சரசு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு கொள்ளிடம் கோரப்பாயும் பவானி ஜமக்காலம் கொடுத்தாங்கல்ல. இத பாரு, எவ்வளவு மெத்து மெத்தின்னு இருக்குன்னு. அதனால மெத்தான்னு சொல்றாங்க போல இருக்கு. உட்கார்ந்து வரேன். அப்பா, ஆமா நல்லதா இருக்கு. ஏண்டி, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி பலகாரம் எல்லாம் மேஜையில் அப்படியே தானே இருக்கும். ஆமா, இரு, 2 வாய் அள்ளி போட்டு வந்துடுறேன். அட என்னங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பிட நினைப்பு தானே? அடிப்படி கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பலகார கடைக்காரனுக்கு பிள்ளையா பொறுக்கணும்பா. என்ன ஐயா, என்ன அட, என்ன இப்படி பாக்குறீங்க? சரசு, நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் உன் முகத்துல அந்த பழைய கலையை இப்பதான் பாக்குறேன். காலம் போன காலத்துல அழக பாக்குறீங்களா?
அன்புக்கும் ஆசைக்கும் காலம் முன்னாடி காலம். சும்மா இருங்க. சரி. மாப்பிள, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். பளிச்சுன்னு பத்திரத்துல உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. இந்தாங்க காஃபி. அட, நான் இன்னும் பல்ல விளக்கலப்பா. இது பெட் காஃபி, பல் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா அது? பத்திரம். இதுல நீங்க கையெழுத்து போடணும். எதுக்கு? என்னாலதானே உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கு நஷ்ட ஈடா ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கிளப் மீட்டிங்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறேன். இதுல நீங்க கையெழுத்து போட்டா பணம் கிடைச்சிடும். போடுங்க, நம்ம பிள்ளைதானே கேக்குறேன், பணம் வரும்ல.